everyone, welcome to 3VC Yuvavani. நான் காவ்யா, காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப சீரியஸான டாபிக். தெருவில் இருந்த வன்முறை நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, ஏன் நம்ம கிளாஸ் ரூமுக்கு கூட வந்துருச்சு. வயலன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா, இதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க நம்ம அலுமினா மிஸ் ரம்யா, லாயர், மிஸ் பிரியா, இங்கிலீஷ் ப்ரொஃபசர், and Miss Roshni, social media influencer and YouTuber. My dear sisters, I welcome you all. Thank you, Kavya. I feel like coming home again. Yeah, me too. இன்னைக்கு டாபிக் the need of the hour. This is Roshni. ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணணுமா? அப்போ ஏன் சேனல் யுவா ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிஸ்டர், இங்கேயும் ப்ரமோஷனா? சரி, உங்களுக்கு ஒரு கேம் வச்சிருக்கேன். நம்ம மீடியா பாஷையில பிரிக்க முடியாதது போனும் இளைஞர்களும், பிரிய கூடாதது சார்ஜரும் மொபைலும், சேர்ந்தே இருப்பது மீடியாவும் வன்முறையும், சேராதிருப்பது மக்களும் காமன் சென்ஸும். வெல் செட் காவ்யா. சொல்லக்கூடாதது கேமரா முன் உண்மையை, சொல்லக்கூடியது அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? வக்கீலிடம் பொய்யை, You're on fire ப்ரொஃபசர். பார்க்க கூடாதது குழந்தைகளுடன் வன்முறை வீடியோ, பார்த்து ரசிப்பது. என்னுடைய யூடியூப் சேனல். வா ஒரே வா, எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க. வியூஸ் அண்ட் லைக்ஸ் நல்லா வருமே. இப்படி வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் கண்டென்ட்டை தேடி தேடி கண்ணால பாக்குறதெல்லாம் செய்யறதெல்லாம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. யோசிச்சு அதோட விளைவுகளை முன்னிறுத்தி ஆராயும் வழக்கமே இல்லாம போச்சு. அப்படி யோசிச்சு நல்ல கண்டென்ட் போட்டா அதுல என்ன இருக்குன்னு பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சாதானே பாப்பாங்க. அதுக்காக ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் ஹைப் கொடுத்து மக்களை பார்க்க வைக்கிறாங்க. 30 செகண்ட் 1 மினிட் ரீல்லாம் யங்ஸ்டர்ஸோட மொத்த நேரத்தை ஸ்வாகா பண்ணிருது. எவ்வளவோ யூஸ்ஃபுல் வாக்ஸ், பாட்காஸ்ட், சேனல், ஹெல்த் லைஃப், மென்டல் வெல்பீயிங், ஜாப், கெரியர், பாலிடிக்ஸ், சோசியல் அவேர்னஸ் ரிலேட்டடான பேஜஸ் இருக்கு. ஆமா ரோஷினி, அதை தேடி பாக்குறவங்க பயனடைறாங்க. ஆனா ஒருத்தவங்க இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசியிருந்தாலோ, ஒரு நியூஸ் ஐட்டம் சர்ச் பண்ணியிருந்தாலோ, அது ரிலேட்டடான என்னெல்லாம் ரீல்ஸ் இருக்கோ அது அவங்களுக்கு வரும். சப்போஸ் ஒரு மர்டர் கேஸ் பத்தி படிச்சா, கிரைம் ரிலேட்டட் மூவிஸ் பத்தி ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருந்தா, வீடியோஸை லைக் பண்ணியிருந்தா, ஒரு ஃபன் வீடியோஸ் பத்தி ஷேர் பண்ணியிருந்தா கூட ஆயிரக்கணக்கான ரீல்ஸ் அவங்களுக்கு வந்துடும். சின்ன பசங்களும் அது என்ன ஏதுன்னு தெரியாம புரியாம பாக்குறாங்க. ஆமா மிஸ் ரம்யா, நிறைய கிட்ஸ் பேரண்ட்ஸோட மொபைல்ல அவங்க அக்கௌண்ட்ல பாக்குறாங்க. சோ 18+ கண்டென்ட்டும் கிட்ஸை ரீச் ஆகுது. பேரண்ட்ஸ் மொபைல் தராம கிட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அடமன் கிட்ஸா மாறிடுறாங்க. இங்க ஜென்டல் பேரண்டிங்கே ஃபெயில் ஆயிருது. மோரோவர், ஜென்சி கிட்ஸ் விரும்புறதே ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங் ஆன் தேர் ஓன் தான். தானே அனுபவிச்சு அதன் விளைவை புரிஞ்சு நடந்துக்க இந்த வாழ்நாள் பத்தாது. அனுபவம் மூலம் வரும் அறிவுரையை தான் கேட்டு நடக்கணும். ஜென்சி உலகமே மொபைல் தானே இருக்கிறதுனாலதான் எதுவுமே தேவையில்லன்னு மாய உலகத்துல வாழ்றாங்க. பிரியா மேம், எல்லா கிட்ஸும் அப்படி இல்ல. இன்னைக்கு டெய்லரிங், பியூட்டிஷியன் கோர்ஸ், டுட்டரிங், குக்கிங், ஏன் லீகல் இஷ்யூன்னு எல்லா விதமான நாலேஜ் ஸ்கில்ஸை ஷேர் பண்ணி ஏர்னும் பண்றாங்க, சர்வீஸும் பண்றாங்க. அஃப்கோர்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம், கோச்சிங் வீடியோஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. காஸ்டியூம் டிசைனிங் வீடியோஸ் கூட என்னோட கிரியேட்டிவிட்டியை ஷார்பன் பண்ணியிருக்கு. காவ்யா, ரீல்ஸ் கலாச்சாரம் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா சமூக ஒழுங்கு கட்டுப்பாடு என்பது ஒரு சமூகம் மற்றும் அரசின் முதன்மையான பொறுப்பு இல்லையா? பல வியூவர்ஸும் யங்ஸ்டர்ஸும் மீடியா லிட்ரஸி இல்லாததால உண்மைக்கும் நடிப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸே தெரியாம போயிடுறாங்க. அதனாலதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போலி பொருட்களை ப்ரமோட் பண்ணி நிறைய பேரோட உடல் நலத்தையும் பணத்தையும் இழக்க காரணமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல காவ்யா, வன்முறை, அபியூசிவ் லாங்குவேஜ், ஆபத்தான சாகசங்கள், பெண்களை இழிவுபடுத்துறது, பழிவாங்குற மனப்பான்மை, இதெல்லாம் ரீல்ஸ் மூலம் நார்மலைஸ் பண்ணி அது ஒரு ஏற்றுக்கொள்ற தகுந்த ஒரு பிஹேவியரா எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு ஜெனரேஷனும் புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ற கிரிட்டிசிசம் இதுதான். சென்டிமெண்டல் டிராமா, சென்சேஷனல் நியூஸ், டிவி முன்னாடி நம்மள எப்படி உட்கார வச்சுச்சோ, இப்ப பிளாகரும் ஒரு டிராமாட்டிக் ஃபைட், க்ரூவல் பிராங்க் மூலம் நம்மள போனோட கட்டி போட்டு நம்ம மூளையை மழுங்கடிக்கிறாங்க. ஓ மை காட், இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி வளரும் தலைமுறையை கொண்டு செல்லுது. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ? ஆமா காவ்யா, அகமதாபாத்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கிளாஸ்க்கே கத்திய கொண்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை குத்திட்டான். அத வீடியோவா எடுத்து சோசியல் மீடியா சாட்லயும் அட்மிட் பண்ணிருக்கான். ஸ்கூல்ல எப்படி வெப்பன்ஸ் எல்லாம் அலோவ் பண்றாங்கன்னே தெரியல. பாரதியார் சொன்ன அச்சமில்லையே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல. நீங்க வேற ரம்யா, உத்தரகாண்ட்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நாட்டு துப்பாக்கிய லஞ்ச் பாக்ஸ்ல மறைச்சு வச்சு கொண்டு வந்து டீச்சரை சுட்டிருக்கான். காரணம் என்னன்னா அவங்க அவனை அரைஞ்சிருக்காங்க. வார்னிங் ஆக்டிவிட்டிஸ், செக்கிங், பனிஷ்மெண்ட், டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் ஸ்கூல்லையும் பண்றாங்க. ஆனா அதை சீரியஸா எடுத்துக்கிற மனப்பான்மை தான் குறைஞ்சிருச்சு. எஸ் மேம், அஸ் யூ சைட் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் எசென்ஷியல். பட் மக்களுக்கு சிவிக் சென்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு.
எஸ், ஹானஸ்ட்லி பேசிக் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதனால தான் பொது இடங்களை மக்களை ஹராஸ் பண்றாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை அழிக்கிறாங்க, டிராஃபிக் ரூல்ஸை மீறி அதை பெருமையா வீடியோ வேற எடுத்து போடுறாங்க. நீங்களா யாருடா? சிவிக் சென்ஸ் பத்தி ஸ்கூல்ல சொல்லி தரணும். அப்பதான் குழந்தைங்க வளரும் போது அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. மாரல் கிளாஸ், கேம்ஸ் பீரியட் மாதிரி அதை ஸ்கிப் பண்ண கூடாது. கரிக்குலமும் சிவிக் சென்ஸ் பேஸ்டா டெவலப் பண்ணணும். அப்பதான் வளரும் போது நியூஸ்ல வர வயலண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் சென்சேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் புரியும். அதனாலதான் வியூவர்ஸ் எந்த ஒரு எமோஷனல் டேமேஜும் ஆகாம ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றாங்க. ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு வயலண்ட் வீடியோஸ் ஒரு டீனேஜரை ஆங்ஸைட்டியாவும் சென்ஸ்லெஸ்ஸாவும் மாத்தும்னு சைக்காலஜிஸ்டே சொல்றாங்க. எம்பத்தி இல்லாதனாலதான் அதே வயலன்ஸை இமிடேட் பண்றாங்க ரியல் லைஃப்ல. அசாம் குவாஹத்தில 2 பேரை மக்கள் மாப் ஜஸ்டிஸ்ன்ற பேர்ல சைல்ட் கிட்னாப்பர்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை வைரல் ஆக்கியிருக்காங்க. மாப் அட்டாக்காக 40 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்ஸ்பிரேஷனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேரை குழந்தை கடத்த வந்தாங்கன்னு அடிச்சு கொண்டிருக்காங்க. ஒரு வயசானவரை மந்திரவாதின்னு கொண்டிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய கேஸ்ல இப்படி அடிபடுறவங்கலாம் லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதவங்களா இருக்காங்கன்னு அசாம் போலீஸே சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 4 டீனேஜர்ஸ் போதையில ஒரு மைக்ரண்ட் லேபரை கத்தி வச்சு மிரட்டி அடிச்சு அதை வீடியோ எடுத்து பெருமைக்காக சோசியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டுமா, அதே பெருமைக்காக பாட்னால 18 வயசு பையன் ஸ்பீட் ரேசிங் செஞ்சதுல ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனும் இறந்து நடந்து போன ஒருத்தரையும் கொண்டிருக்கான். நான் எவன்டா? ஒரு உயிரோட வேல்யூ தெரியாதனாலதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. 2022ல டிக்டாக்ல ஒரு சேலஞ்ச் வைரல் ஆச்சு. கிட்ஸ்லாம் சூசைட் அட்டம் பண்ண சொல்லி அதை வீடியோவா எடுத்து போட்டாங்க. நிறைய பச்சை குழந்தைங்க இதனால உயிரிழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல காவ்யா, செக்ஷன் 66E, 67, 67A, 67B படி வன்முறையை தூண்டுற செக்ஷுவல் கண்டென்ட், சைல்ட் அபியூஸ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணா 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதோட ஹெவி ஃபைனும் இருக்கு. அட்டாக் வீடியோஸ், இல்லீகல் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி சோசியல் மீடியாவே மிஸ்யூஸ் பண்ணா IPC அண்ட் சைபர் ஆக்ட் மூலமா கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். தண்டனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பிளாட்ஃபார்ம் வெரிஃபைட் சோர்ஸா இல்லாத கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணவே அலோவ் பண்ணக்கூடாது. வைரல் ஆன பிறகு அதை ரிமூவ் பண்றதுல எந்த பயனும் இல்ல. கிரியேட்டர்ஸும் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ண கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும். காயப்படுத்துறதோ பாதிப்பு ஏற்படுத்துறதோ பண்ணக்கூடாது. We need socially responsible influencers only. இன்ஃப்ளூயன்சஸ் ஆல்சோ நீட் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஒவ்வொருத்தரும் வயலன்ஸை குளோரிஃபை பண்ணக்கூடாது, முகம் தெரியாதவங்கள அவமதிக்க கூடாது, கேலி செய்யக்கூடாது, இல்லீகல் மற்றும் ரிஸ்கி பிஹேவியரை என்கரேஜும் பண்ணக்கூடாது. அவங்க உபயோகப்படுத்தாத பொருளோட உண்மைத்தன்மை தெரியாம புரியாம அதை ப்ரமோட்டும் பண்ணக்கூடாது. இந்த கோச் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்ப சொல்லு காவியா, பிரிக்க முடியாதது சோசியல் மீடியாவும் மக்களும், பிரிய கூடாதது லைக்கும் லாஜிக்கும், வைரல் ஆக கூடாதது வன்முறையும் அவமதிப்பும், வைரல் ஆக வேண்டியது அன்பும் அறிவும், சேரக்கூடாதது வயலன்ஸும் ரீல்ஸும், சேர வேண்டியது சிந்தனையும் சட்ட அறிவும், பார்க்க கூடாதது violent viral, பார்க்க கூடியது கலையும் கருணையும். எங்களோட இந்த அரட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 3VC யுவவாணி பாட்காஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிஸ்டர், அது ஏன் டைலாக்? யாரு சொன்னா என்ன? ஏய், நாங்களும் 3VC அலுமினாதான்ப்பா.